வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிஎன்சி ஃபேன்சி மிரரை எப்படி நம்ம சிம்பிளாக அப்பாச்சி RTR 200 எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டுட்ருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். வாங்க இன்றைக்கி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் அதை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூஸ் பார்த்துடலாம். அதாவது நம்ம பாச சொல்லணும்னா ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎன்சி மேடு, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்டபிள். எப்படி வேணாலும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இதில் இருக்குது. 650 சிசிக்கு மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நேக்கட் பைக் அப்படின்னாலே இந்த மாதிரி மேலே தான் வந்து சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாடல் தான் வந்து நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சிம்பிளை வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட பேக் சைடில் எடுத்துட்டிங்கன்னா கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் உங்கள் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் கண்ணாடி மாதிரி கம்பி வந்து அது மேலே வந்து கண்ணாடி இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினிய பாடி, லைட் வெயிட்டும் கூட. இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான போல்டு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றா தெரிஞ்சிக்கலாம். இன்னொரு பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கிளாம்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு எந்தெந்த இடத்துல மாட்டணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 2 டபுள் ரிங் இருக்கிற மாதிரி ரெண்டு கிளாம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் மெயினானது. அதில் தான் வந்து நம்ம வந்து அந்த கண்ணாடியை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ போல்ட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் நார்மலாக பார்த்துடலாம். இதில் வந்து இந்த போல்டு வந்து யூனிவர்சல் டைப், அதாவது எல்லா வித பைக்குக்கும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் போல்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது 3 போல்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னொரு 3 செட் ஆஃப் போல்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அதாவது ஸ்கூட்டர்லேருந்து சூப்பர் பைக் வரைக்கும் இந்த கண்ணாடியை வந்து நீங்கள் எந்த பைக்கில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூனிவர்சல் போல்டு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபஸ்ட்டு இருக்கிற 3 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அடுத்த 3 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மிரரை வந்து எந்த பைக்கில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ணாடியில் பர்சனலாக என்ன இம்ப்ரெஸ் பண்ண 2 விஷயத்தை பற்றி இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட கண்ணாடியோட வியூவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஷேடாவாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, சூரிய வெளிச்சம் இதில் பட்டாலோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு வண்டியோட லைட் வெளிச்சம் இதில் பட்டாலோ அந்த அளவுக்கு நம்ம நார்மல் கண்ணாடி மாதிரிக்கு வந்து ரொம்பவே கிளார் அடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி இதில் ஸ்பெஷலாக வந்து ஒரு லேமினேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 2 விஷயமும் வந்து பர்சனலாக வந்து என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இந்த கண்ணாடியோட ஹைலைட்டான விஷயமும் அதுதான் அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட். ஸோ அதுவும் ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த கண்ணாடியில். ஓகே, இதை வந்து நம்மளுடைய பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இருந்த அந்த ஒரிஜினல் கண்ணாடியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காது. அதாவது வந்து நார்மலாக நம்ம டைப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் பண்ணணும். ஆனால் கண்ணாடியில் வந்து ஒன்று கிளாக் வைஸும் ஒன்று ஆன்டி கிளாக் வைஸும் இருக்கும். அடிக்கடி கண்ணாடி கழட்டுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து நான் போல்டை தேர்ந்தெடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டோட த்ரெட்டு மேலே பக்கம் இருக்கும், இன்னொரு போல்டோட த்ரெட்டு கீழே பக்கம் இருக்குது. நல்லா உத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டு கொடுத்துருந்தாங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நான் வந்து பெருசாக இருக்க போல்ட் எடுத்திருக்கேன். அதுதான் என்னோடய பைக் கரெக்டாக இருந்துச்சு. அந்த பெருசாக இருக்க போல்ட்லேயும் ஒரு த்ரெட்டு கீழே பக்கமும் ஒரு த்ரெட்டு மேலே பக்கமும் எடுத்திருக்கேன். அது வந்து எது லெஃப்ட்டுக்கும் எது ரைட்டுக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்றேன். அடிக்கடி கண்ணாடி கழட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 கண்ணாடி ஒரே மாதிரி சுற்றினா டைட் ஆகாது, ஒன்று வேறு மாதிரி சுற்றணும். அந்த கான்செப்ட் தான் இது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் த்ரெட்டை எடுத்துக்கங்க. அது எந்த பக்கம் போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்ணாடியில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 ரிங் இருக்கிற மாதிரி கிளாம்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து ஃபுல்லாக ஹோலாக இருக்கிறத அந்த கண்ணாடியில் ஒரு காடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த காடிக்குள்ளே வந்து லாக் ஆகிற மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு மூடி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மூடி மாதிரி இருக்கிறத போட்டுட்டு அந்த போல்டு செட்டு பாக்ஸ்லேயே வந்து அந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்னதாக ஒரு போல்டு இருக்கும். அந்த போல்ட்டை போட்டு இதை டைட் பண்ணிடுங்க. பண்ணி கண்ணாடியை வந்து ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த போல்டெல்லாம் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு பைக்கில் வந்து டேரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொடுத்துருக்க போல்டோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஒரு லெவலுக்கு மேலே டைட் பண்ண முடியல, லூஸாக இருந்துச்சு. அதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவாக என்ன ஐடியா பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு போல்டு ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் வாசரோ இல்லை எது வேணாலும் போட்டுக்குங்க. போட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்காது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே ப்ராசஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரைட் சைடில் அதே ப்ராசஸ் பண்ணலாம். ரைட் சைடில் அதே மாதிரி தான். கீழே வந்து அந்த நட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் போல்ட்டை வச்சு டைட் பண்ணுங்கள். கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வேறு மாதிரி டைட் பண்ணணும், இன்னொரு சைடு வேறு மாதிரி டைட் பண்ணணும். அது எந்த மாதிரி அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து டைட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதில் இருக்கிற த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகிரும். கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃபுல்லாகவே டைட் வச்சிடலாம்.
கடைசியாக வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்தையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அட்ஜஸ்டபிள். அதுக்கப்புறம் இதையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் மேலே கீழே. நார்மலாக இருக்கிற கண்ணாடியை விட இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்ணாடி நம்ம பொதுவாக எதுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக தான் ரிமூவ் பண்ணுவோம். இந்த கண்ணாடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தெரியாது, கண்ணாடி இருக்கிற மாதிரியே தெரியாது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நேக்டு பைக்குக்கு வந்து ரொம்பவே லுக்கு நல்லாயிருக்கும். அதாவது அப்பாச்சி 4V சீரியஸ், அதுக்கப்புறம் KTM டியூக்கு, ஸ்பெஷலாக வந்து என்எஸ்ஸு, இந்த மாதிரி பைக்குக்கெலாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு வந்து நார்மல் கண்ணாடியோட இந்த கண்ணாடி வந்து லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பைக் மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து என்னுடைய நார்மல் கண்ணாடி. இதை பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் அந்த கண்ணாடியோட ஏரியா வந்து பார்க்கணும் கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி இருக்கிற மாதிரியே தெரியாது. க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பைக்கோட கண்ணாடி மாதிரி அதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு மாடிஃபிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாடிஃபிகேஷன் அசசரிஸ் எது வேணும் அப்படின்னா mkbikerpitstop அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்கச்சக்கமான வீடியோஸ் காத்துட்ருக்கு, அதுவும் நம்ம மொழி தமிழில். மறக்காமல் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.